சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். பாபிலோனின் அழிவும் எதிரிகளின் தோல்வியும். பேர் போன விளைமகளும் கருஞ்சிவப்பு விளங்கும். 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வான தூதர்கள் ஒருவர் வந்து என்னோடு பேசி, வா, நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர் போன விளைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனை உனக்கு காட்டுவேன். மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமிழ் ஈடுபட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ள பெற்ற என்னை அந்த வானதூதர் பாலை நிலத்துக்கு கொண்டு சென்றார். அங்கே கருஞ்சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவ்விலங்கின் உடல் முழுவதும் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்பெண் செந்நிற கருஞ்சிவப்பு ஆடைகளை அணிந்திருந்தாள். பொன், விலையுயர்ந்த கல், முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தாள். அவளது பரத்தமின் அருவருப்பும் அழுக்கும் நிறைந்த பொன் கிண்ணம் அவளது கையில் இருந்தது. மறைபொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விலை மகளிருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பதே அதன் பொருள். அப்பெண் இறை மக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். நான் அவளை கண்டபோது பெரும் வியப்பில் ஆழ்ந்தேன். அதற்கு அந்த வானதூதர் என்னிடம் கூறியது, நீ வியப்பு அடைவது ஏன்? அப்பெண்ணை பற்றிய மறைபொருளையும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்டதாய் அவளை சுமந்து செல்லும் விலங்கின் மறைபொருளையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை. படுகொலியில் இருந்து அது ஏறி வரவிருக்கிறது, ஆனால் அழிந்துவிடும். உலகம் தோன்றிய முதல் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மண்ணுலக வாழ் மக்கள் அனைவரும் அந்த விலங்கை கண்டு வியப்பு அடைவார்கள். ஏனெனில் அது முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை, ஆனால் மீண்டும் உயிர் பெற்று வரும். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது. அந்த 7 தலைகளும் அப்பெண் அமர்ந்திருக்கும் 7 மலைகளை குறிக்கும், 7 அரசர்களையும் குறிக்கும். இந்த அரசர்களுள் 5 வீழ்ச்சி உற்றவர். இப்போது ஒருவர் ஆட்சி செலுத்துகிறார், இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை. அவர் தோன்றி சிறிது காலமே ஆட்சி புரிய முடியும். முன்பு உயிரோடு இருந்து இப்போது இல்லாத அந்த விலங்கு 8வது அரசை குறிக்கும். அந்த 7 அரசர்களுள் ஒருவரான அவரும் அழிந்து விடுவார். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 அரசர்களை குறிக்கும். அவர்கள் இன்னும் ஆட்சியுரிமை பெறவில்லை, ஆனால் அவர்கள் விலங்கோடு சேர்ந்து 1 மணி அளவு அரசாள அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்க பெற்று தேர்ந்தெடுக்க பெற்ற உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர். வானதூதர் தொடர்ந்து என்னிடம் சொன்னது, அந்த விளைமகள் நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்க நீ கண்டாய். அந்த நீர்த்திரள் பல்வேறு இனத்தினர், மக்கள் கூட்டத்தினர், நாட்டினர், மொழியினர் ஆகியோரை குறிக்கும். நீ கண்ட 10 கொம்புகளும் விலங்கும் அந்த விளைமகள் மீது வெறுப்பு கொண்டு அவளிடமிருந்து அனைத்தையும் பறித்துவிட்டு அவளை பிறந்த மேனி ஆக்கும். அவளது சதையை தின்று அவளை நெருப்பினால் சுட்டெரிக்கும். ஏனெனில் கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்றவே அந்த நாட்டினரின் உள்ளங்களை தூண்டிவிட்டார். அவரது வாக்கு நிறைவேறும் வரை அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்களது ஆட்சியை விலங்கிடம் ஒப்படைத்ததும் அதே காரணத்தினால் தான். நீ கண்ட பெண் மண்ணுலகம் அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் மாநகர் ஆகும். ஆமென்.